உங்கள் சயம் ஜோடரின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் இப்போ நாம் பார்க்க போகிறது எண்களுடைய அற்புதங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் எந்த எண்கள் உங்களை இயக்கும், எந்தெந்த எண்கள் உங்களை வழிநடத்தும், எந்தெந்த எண்கள் உங்களை சிறப்படைய வைக்கும், எந்த எண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க உள்ள போறோம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில எண்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எந்த எண்கள் நம்மளை இயக்கும், எந்த எண்கள் உங்களை வெற்றியடைய வைக்கும், நீங்க எந்த தேதி, எந்த மாதம், எந்த வருடத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசியை இயக்கக்கூடிய எண்கள்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 4 எண்கள். இதற்கு பேரு அற்புதங்களை செய்யக்கூடிய அதிசய எண்கள் அப்படின்னு நீங்க பேரே வச்சுக்கலாம். சில நேரங்கள்ல நம்மளுடைய ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது எந்தெந்த ராசிகளுக்கு இந்த கிரக பயிற்சினால் நன்மை உண்டு, இன்னென்ன கிரக பயிற்சினால் தீமை உண்டு, இன்னென்ன கிரக பயிற்சினால் பிரச்சனை உண்டு அப்படின்னு நம்ம பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல எந்த பிரச்சனையிலையும் நீங்க சிக்காம இருக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான எண்கள் உங்களை எப்பவும் ஒரு வளையத்துக்குள்ள உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். 2வது, இந்த 12 ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு எண்களை நான் சொல்றேன். இந்த எண்களை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இந்த எண்களை பற்றிய அற்புதத்தை நீங்க உணர்ந்த பிறகு நிச்சயமாக நீங்க இந்த எண்ணை விடவே மாட்டீங்க. இந்த எண் உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் வருதுன்னு நீங்களே கண்காணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தன்னால வரும். எப்பெல்லாம் இந்த எண்கள் உங்கள் கண்களில் படுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை காத்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்லை சார், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு ராசியையும் இயக்கக்கூடிய ஒரு வலிமையான சக்தி இந்த எண்களுக்கு உண்டு. அந்த எண்களை பற்றிய ரகசியத்தை இப்போ உங்களுக்காக இந்த காணொளி மூலம் நாங்க சொல்ல போறோம். நீங்க இந்த நேயர்களுக்காக, உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில வளம் மட்டுமல்ல நலமும் பெறணுங்கிறதுக்காக இந்த எண்ணை குறிச்சு வச்சுக்கோங்க. நிச்சயமாக வெற்றி பெறலாம். இப்ப மேச ராசிக்காரர்களை இயக்கக்கூடிய அற்புதமான எண் 2, 1, 6, 7. இந்த 4 இலக்க எண்களை நீங்க ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ்ல, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு சைஸ்ல இந்த எண்ணெயை மட்டும் எழுதி உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இல்லை நீங்க பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்ல வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் உங்களை எப்படியெல்லாம் இயக்க போகுது, எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ்த்த போகுது அப்படின்னு நீங்களே பார்க்க போறீங்க, உணர போறீங்க. சரிங்களா? அந்த மேச ராசிக்கு 2, 1, 6, 7 இந்த எண்களை ஒரு வெள்ளை அட்டையில எழுதி வச்சுக்கோங்க. எந்த கலர் இங்கில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஏன்னா மேச ராசினாலே சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடிய ராசி. இளம் சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடிய அந்த நிற பேனால, ரெட் கலர் இங்கால அதை எழுதி வச்சுக்கோங்க.
2, 1, 6, 7 ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களை இயக்கக்கூடிய எண் அப்படின்னு நீங்க இந்த எண்ணை நீங்க பயன்படுத்தி பாருங்க. இது எப்பவுமே உங்க சட்டப்பையில இருக்கணும். இல்லாட்டினா நீங்க பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்ல இருக்கலாம். இந்த எண் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். டெய்லி எடுத்து இந்த எண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் நீங்க செஞ்சா போதும். இந்த எண் உங்களை இயக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வெற்றிக்கு தூண்டுகோலாக உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை மட்டுமே தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். சரிங்களா? ரிஷப ராசியில் பிறந்தவர்கள், ரிஷப லக்கணம், நான் இந்த நம்பரை எழுதி வைக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். சந்திரன் தான் ஒவ்வொரு மனிதனுடைய மனதை இயக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய காரகத்துவம் சந்திரனுக்கு இருக்கு. அந்த சந்திரன் நிற்கக்கூடிய ராசியை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும். லக்னத்தை இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணத்தை கொடுக்கக்கூடியது சந்திரன். அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய, எண்ணத்தை ரொம்ப யோகமாக மாற்றக்கூடிய எண்ணம், சிந்தனைகளை உருவாக்கக்கூடியதான் இந்த எண். ரிஷபராசிக்காரர்கள் 8, 6, 3, 1 இந்த 4 எண்களை நீங்க ஒரு பிங்க் கலர் வெள்ளை அட்டையில, விசிட்டிங் கார்டு சைஸ் அட்டையில பிங்க் கலர் பேனா கொண்டு எழுதி உங்க பாக்கெட்லயோ இல்லை பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லயே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த எண்கள் உங்களை மிகப்பெரிய வலிமை மிகுந்த, வல்லமை மிகுந்த ஒரு நபராக உங்களை மாற்றுவதில் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இந்த நம்பர் இருக்கும். மிதுனம், இந்த மிதுன ராசிக்காரர்களுக்குன்னு உண்டான சில தனி குணங்கள் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் உங்களை உங்களுடைய செயல் மூலமாக உங்களை புகழடைய வைக்கவும், உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் இந்த எண்ணை நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கான எண் பார்த்தீங்கன்னா 4, 6, 2, 7 இந்த 4 எண்கள். இதை தனித்தனியா சொல்றேன் அப்படின்னா 4, 6, 2, 7 அப்படிங்கக்கூடிய எண்ணை 4627 அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காகத்தான் தனித்தனியா சொல்றேன். ஏன்னா அதனுடைய மதிப்பீடுங்கிறது மாறும். இந்த எண்கள், இந்த 4 வகையான எண்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வசந்தத்தை கொடுக்கும். இந்த எண்களை ஒரு விசிட்டிங் கார்டு வெள்ளை அட்டையில இந்த மாதிரி அட்டையை வச்சுக்கோங்க. இந்த அட்டையில 4, 6, 2, 7 பச்சை நிற இங்கலாய் எழுதி உங்க பாக்கெட்லயோ அல்லது பர்ஸ்லயோ வச்சுக்கோங்க. டெய்லி எடுத்து பார்க்கணும். இந்த எண் உங்க மைண்ட்ல அப்படியே ரெக்கார்ட் ஆகணும். டெய்லி எடுத்து பார்க்கணும். அது உங்களுக்கு 100% உங்களை சக்சஸ் பண்ணி கொடுக்கும். கடகராசி, இப்ப கடகராசிக்கு உண்டான சிறப்பு வாய்ந்த அந்த 4 எண்கள் என்னன்னு பார்ப்போம். 2, 6, 7, 3 இந்த எண்களுடைய ஆகர்ஷண சக்தி என்பது இந்த கடகராசிக்காரர்கள் எழுதி வைத்துக்கிட்டா போதும். எந்த இங்கில வேணாலும் எழுதி வைக்கலாம். ப்ளூ கலர்ல எங்க எழுதி வைக்கலாம், பச்சை கலர்ல எழுதி வைக்கலாம், மஞ்சள் கலர்ல எழுதி வைக்கலாம், பிங்க் கலர்ல எழுதி வைக்கலாம், ப்ரௌன்ல எழுதி வைக்கலாம், ஏன் சில்வர் கலர்ல கூட எழுதி வைக்கலாம். இப்பதான் கலர் கலரா பேனா வருது இல்லையா? இதுல இந்த கடகராசிக்காரர்கள் எந்த பேர்ல, எந்த இங்க் கலர்ல வேணாலும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி 2, 6, 7, 3 கடகராசிக்கு 2, 6, 7, 3 இந்த எண்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். இந்த எண் அற்புதத்தை நீங்க அதன் பிறகு உணர்வீங்க. உங்களுடைய வெற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு எளிதாக மாறும் அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க. அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள், ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், உங்களுடைய எண்ணங்களில் வெற்றியை மட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7, 2, 3, 0
7230. இந்த 4 இலக்க எண்களை ஒரு வெள்ளை அட்டையில ஆரஞ்சு கலர் பேனால எழுதுங்க. இங்கு ஆரஞ்சா இருக்கும். ஒரு விசிட்டிங் கார்டு அட்டை, பிளெயின் அட்டையா இருக்கணும். அந்த அட்டையில எழுதி வச்சுக்கோங்க. உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க, இல்லை பர்ஸில் வச்சுக்கோங்க, அல்லது உங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. எந்த செயலுக்கு முன்பாகவும் எடுத்து நீங்க அதை பார்த்துக்கிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான செயல்கள், உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் அத்தனையும் போக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த 4 இலக்க எண்களுக்கு உண்டு அப்படிங்கிறத மனசுல இருத்தி வச்சுக்கோங்க. நீங்க நிறைய தொடர்ந்து வெற்றி அடைய இந்த எண்கள் உங்களுக்கு உதவி புரியும். கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு 8914 8914 இந்த 4 இலக்க எண்களை நல்லா டார்க் கிரீன், நல்லா டார்க் ஆழ்ந்த பச்சை நிறத்துல உள்ள இங்கில வெள்ளை அட்டையில எழுதி வச்சுக்கோங்க. நிறத்தை ஏன் முக்கியமா இங்க குறிப்பிடுறேன் அப்படின்னா, அந்த எண்களுக்கும் இந்த நிறத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. உங்களுடைய எண்ணங்களை வலிமைப்படுத்தவும் உங்க வெற்றிக்கான வழிகளை உருவாக்கவும் இந்த கலரும் இந்த நம்பரும் நிச்சயமா உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். வெள்ளை அட்டையில ஆழ்ந்த பச்சை நிறம், டார்க் கிரீன், இந்த கலர்ல எழுதி வச்சுக்க. துலா ராசிக்கு, துலா ராசி நேயர்கள் 7240. இது எதன் அடிப்படையில இந்த 7240 அப்படிங்கிறத நீங்க போட்டு மனசுல குழப்பிக்கவே வேணாம். இல்ல நான் பிறந்த தேதிக்கு இது ஒத்து வருமா, இல்ல என்னுடைய விதி எண்ணுக்கு ஒத்து வருமா அப்படிலாம் போட்டு கன்ஃபியூஸே ஆயிக்காதீங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களை இயக்கக்கூடிய, ஒவ்வொரு ராசியிலையும் பிறந்தவர்களை இயக்கக்கூடிய ஒரு அதிசய எண்கள் தான் இந்த 4 எண்கள், 4 இலக்க எண்கள். 4 எண்கள் சொல்லக்கூடாது, 4 இலக்க எண்கள். ஒவ்வொரு ராசியையும் அவங்களுடைய வெற்றி பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய எண் இந்த 4 இலக்க எண்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது என்னுடைய தொடர்ந்து ஒரு 25-30 வருடங்களாகவே இதை பற்றிய ஆய்வு பண்ணி உங்களுக்கு இந்த எண்களை இந்த உங்க நேயர்களுக்காகவே நாம கொடுக்குறோம். அதை பயன்படுத்திக்கங்க. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாகவே இதை நீங்க எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீங்க. இந்த எண்களை பிங்க் கலர் இங்கால எழுதி வச்சுக்கங்க. 100% உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்து விருச்சக ராசி. விருச்சக ராசி நேயர்களுக்கு 0773 0773 இந்த 4 இலக்க எண்களை ஆழ்ந்த சிவப்பு நிறம், டார்க் ரெட், மேசராசிக்கு ரெட்டு சொல்லியிருப்பேன், அது வெளிரிய சிவப்பு, இது ஆழ்ந்த சிவப்பு நிறத்துல ஒரு விசிட்டிங் கார்டில் எழுதி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. சார் சும்மா அப்படி எழுதி பாக்கெட்ல வச்சா சரியாயிருமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இது கிடையாது. எழுதி வச்சு பாருங்க, இதனால உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் ஆக போறது இல்லை. ஆனா உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையா இந்த நம்பரை உங்களை இயக்க போகுது. உங்களை விருச்சக ராசிக்காரர்களை இயக்கக்கூடிய எண்களை தான் இப்ப நான் சொல்றேன். 0773. அப்ப இந்த எண்ணெயை ஆழ்ந்த சிவப்பு நிறத்துல எழுதி பாக்கெட்ல வச்சுங்க. டெய்லி பார்க்கணும். நைட்டு தூங்கும் போது ஒருக்கா பாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த நம்பரை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் பாருங்க. பார்க்க பார்க்க உங்களுக்கு இந்த நம்பர் பிடிச்சு போயிடும். எப்படி பிடிக்கும்? அதனுடைய சக்சஸ் அதுக்குள்ள இருக்கிற போது நிச்சயமா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ மைண்ட்ல அது திரும்ப திரும்ப உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வெற்றிக்கும் இந்த எண்ணுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு
தனு ராசிக்காரர்கள் 8, 1, 5, 4 தனு ராசிக்கு இந்த 4 இலக்க எண்கள் வாழ்க்கையில உங்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் ஏற்படக்கூடிய போராட்டத்தை நீக்கி சக்சஸ் வெற்றி அப்படின்னு உங்க மனசு சொல்ற அளவுக்கு இந்த 8, 1, 5, 4 எண்ணக்கூடிய இந்த 4 இலக்க எண்கள் நல்ல மஞ்சள் கலர் அட்டையில எழுதுங்க. மஞ்சள் கலர் அட்டையில நீல நிற பேனால எழுதுங்க. ப்ளூ கலர் இங்க் அவ்வளவுதான். எழுதி நீங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு பெரிய மனிதரை சந்திக்க போறீங்க, அந்த அட்டையை எடுத்து இப்படி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. போங்க, உங்க காரியம் ரொம்ப எளிமையாக வெற்றி அடையும். இது என்ன புது பரிகாரமா இருக்குன்னு நினைக்க வேணா, இது ரொம்ப ரகசியமாக அந்த காலகட்டத்தில் இது இந்த மந்திரம் நம்ம சொன்னோம் இல்லையா, முன்னோர்கள் சொல்லி வச்ச அந்த மந்திரத்தினுடைய குறியீடு தான் இந்த எண்கள். இது ஒரு மந்திரம் மாதிரி ஒரு மாயாஜாலத்தை பண்ணும். எழுதி வச்சு பாருங்க, வெற்றியை பெறுங்கள். அந்த வெற்றியை சக்சஸ் ஆனோன்னா இந்த உங்களுடைய பதிவை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. அடுத்து மகர ராசி 9, 3, 6, 5 9, 3, 6, 5 மகர ராசிக்காரர்கள் 100% உங்களுடைய உழைப்பு, நீங்கள் செலுத்தக்கூடிய எந்த துறையா இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, முழுமையான வெற்றியை பெறுவதற்கு, பொருளாதார உயர்வு அடைகிறதுக்கு இந்த எண்களை ஒரு வெள்ளை அட்டையில ப்ளூ கலர் இங்க்ல எழுதுங்க. பாக்கெட்ல வச்சுக்கோங்க, உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க, நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியல்ல வச்சுக்கோங்க. ஒரு 2, 3 அட்டையில கூட எழுதி ஒரு பர்ஸ்ல வைங்க, ஒரு பாக்கெட்ல வைங்க, இல்ல பணப்பெட்டியில வைங்க, இல்ல உங்க கல்லாப்பெட்டியில வைங்க, இல்ல நீங்க தொழில் செய்யக்கூடிய அந்த மேஜையில வைங்க, மேஜை மீது வைங்க. அழகா ஒரு லேமினேஷன் பண்ணி அழகா அந்த ப்ளூ கலர் இங்க்ல எழுதி ஒரு போட்டோ மாதிரி வச்சு பாருங்க. அற்புதத்தை செஞ்சே தீரும் இந்த எண்கள். அவ்வளவு ஆற்றல் மிகுந்த இந்த எண்ணுக்கு இருக்கக்கூடிய சக்தியை நீங்க எப்படி உணர்வீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் பின் இந்த எண்கள் இருக்குன்னு நீங்க நினைச்சா போதும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு 2, 1, 6, 0 2, 1, 6, 0 இந்த 4 இலக்க எண்களை ஒரு மஞ்சள் அட்டையில பிங்க் கலர் இங்க்ல எழுதுங்க. மஞ்சள் கலர் விசிட்டிங் கார்டு சைஸ்ல இருக்க ஒரு மஞ்சள் கலர் அட்டையில எடுத்துக்கங்க. பிங்க் கலர் பேனால எழுதுங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் வெற்றிக்கான செயலாக அது மாறும். இந்த எண்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த போகுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அது 100% நடந்தே தீரும். மீனம் 12 ராசிகள்ல கடைசி ராசி எதுன்னா மீன ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு 4 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7, 8, 4, 3 7, 8, 4, 3 இந்த 4 இலக்க எண்களை ஒரு மஞ்சள் அட்டையில ரெட் கலர் இங்க்ல எழுதுங்க. சிவப்பு கலர் மையால எழுதி உங்க பாக்கெட்ல வச்சு பாருங்க. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம், உங்களுடைய காரிய வெற்றி, உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை அத்தனையும் ஏற்படுத்தும். ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்விலும் இந்த எண்கள் செய்யக்கூடிய அற்புதத்தை நீங்க உணருங்கள், செயல்படுங்க. உங்க வீட்டில் உள்ளவர்களுக்கு இதை பயன்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க. எப்படிப்பா நீ இப்படி ஒரு நம்பர் சொன்ன சூப்பரா இருக்கேன்னு சொல்லுங்க. உங்களுடைய நன்றியை உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுடைய பொன்னான கருத்துக்களை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.